Hi friends, welcome to Ramya's Kitchen. இன்னைக்கு நம்ம Ramya's Kitchenல Oreo Biscuit வச்சு ஒரு சூப்பரான Swiss roll எப்படி பண்றது தான் பார்க்க போறோம். குழந்தைங்க இத ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுலமே இத குயிக்கா செஞ்சு முடிச்சிரலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம Ramya's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த சூப்பரான Swiss roll எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இன்னைக்கு வெனிலா ஃப்ளேவர் Oreo Biscuit எடுத்துர்க்கேன். நமக்கு cream white வேணும் அதுக்காக தான் இது ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சு எடுத்துக்கோங்க. பிஸ்கட் தனியா cream தனியா பிரிச்சு எடுத்துக்கணும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. பிஸ்கட்லாம் சின்ன சின்னதா உடைச்சு போட்டுக்கோங்க. இத நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுக்க போறோம். கட்டிகள் இல்லாத அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கணும். இது ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கோங்க. வெனிலா ஃப்ளேவரில் இருக்குல்லையே இந்த க்ரீமை கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணணும். அப்போ தான் நல்லா க்ரீமியாக கிடைக்கும். ரொம்ப பால் சேர்க்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அதே மாதிரி நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த பிஸ்கட்லேயும் பால் கொஞ்சமாக ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதில் எண்ணெயோ நெய்யோ சேர்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாலித்தீன் கவர்ல நடுவில் வச்சுக்கோங்க. கவரை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம சப்பாத்தி மாவு தேய்க்கிற கட்டையை வச்சு இது மேல நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் திக்கா இல்லாத தின்னா இல்லாத மீடியமா நீங்க தேய்ச்சி எடுத்துக்கணும். கவரை பிரிச்சிருங்க. சைடெல்லாம் ஷேப்பா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நடுவில் அந்த க்ரீமை நம்ம பீட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். அவ்வளோதான். இதை நம்ம அப்படியே ரோல் பண்ணி வச்சிட வேண்டியதான். ரோல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த பிஸ்கெட்டு. இதை திரும்ப அந்த கவர்லேயே ரோல் பண்ணி வச்சிடலாம். ரோல் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் வைங்க. ஃப்ரீசரில் வைங்க. இங்கே பாருங்கள் 1 ஹவர் ஆயிடுச்சு. நல்லா ஸ்டிஃபாக வந்திருக்கு. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காத கட் பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் கட் பண்ண முடியாது. அதுக்காக தான் ஃப்ரீசரில் வைக்கிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வெனிலா ஃப்ளேவர் க்ரீம் எடுத்துருக்கிறனால இது பார்க்கறதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.